தமிழ் சினிமால எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார்கள் எழும்புறது வழக்கம் தான். அதே மாரி அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து புது புது பேர் வைக்கிறது வழக்கமான ஒன்று தான். இது வந்து ஹீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகநாயகிலேருந்து கிட்டத்தட்ட நிறைய ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி பேர் வைக்கிறது வழக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி நிறைய பேருக்கும் ஒரு யூனிக்கான பேர் வச்சுருந்தது தமிழ் சினிமாவில் இருந்து பார்த்தோம். அதில் வந்து நயன்தாரா அவர்களுக்கு வந்து யூனிக்கான பேர் அப்படின்னா வந்து நயன்தாரா அப்படின்ற பேர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேர் வந்து அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வருது. ஏன்னா வந்து ஒரு தமிழ் சினிமாவில் வந்து தனியாக வந்து ஒரு அங்கமாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க தனியாக தெரியுறாங்க. அவங்க படங்கள் எல்லாமே வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் படங்களாக எடுக்கிறாங்க. அறம் அப்படின்னு நிறைய படங்கள் எடுக்கும்போது அப்போ அவங்க தனியாக தெரிஞ்சனாலே வந்து அவங்கள ஒரு மாசான ஹீரோனியாகவும் மாற்றுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்த்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் கொடுத்தாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் சரி நிறைய நடிகர்களுக்கு வந்து யார் சூப்பர் ஸ்டார் சொல்லி நிறைய பேர் வந்து இதை டாக்காக விடுறதும் சரி, நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர் தான், நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் இவங்க தான் சொல்லி நிறைய டாக் பேசுறதும் நிறைய கான்ட்ரவர்சியாக மாறுதும் வழக்கமாக பார்த்துட்டு இருந்தாலும் நயன்தாரா அவர்களுக்கு இந்த பேர் வந்து அசால்ட்டாகவே கிடச்சிதுன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஆடியன்ஸாக வச்சாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வேறு யாரும் எதுவும் அடிச்சிக்காம லேடி சூப்பர் ஸ்டார் ஃபீமேலில் ஹீரோனி அப்படின்னு பார்த்தோன்னா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது நயன்தாரா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சைடும் வந்து அதை அக்ளைம் பண்ணப்பட்டு அந்த பேர் வந்து நயன்தாரா அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நயன்தாரா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் வேணாம், என்ன அந்த பேர் வச்சு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா வந்து இத்தனை நாளாக வந்து இந்த பேருக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னா வந்து நயன்தாரா அவர்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து சைடில் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு ஒரு ஆண்டர்பிரனராகவும் மாறுறாங்க நயன்தாரா அவர்கள். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து உமன் சென்ட்ரிக்கான படங்களையும் கொடுத்துட்ருக்க நயன்தாரா அவர்கள் இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்து எல்லாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.